அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் 12 ராசிகளுக்கான மார்ச் மாதம் 2025 கோச்சார பலன்கள், பொது பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம கும்பராசிக்கு மார்ச் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் தான், பொது பலன்கள் தான். தனிப்பட்ட வகையில் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுவதுமாக கிடைக்குமா இல்லை மாறுபடுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னிடத்துல தனிப்பட்ட வகையில் ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேயர்கள் contact@asrealm@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்து சொல்வேன். திரையிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்லையும் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேயர்கள் நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது மார்ச் மாதம் அப்படின்றத பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 2025 உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் எப்படி இருக்காருன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் நம்ம கொடுக்க முடியும். மார்ச் மாத பலன்களை பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் போலத்தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக உட்கார்ந்துருக்காருங்க. உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் மூல திரிகோணம் பெற்றிருப்பது மிகவும் ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் மீன வீட்டில் உச்சமாக இருக்கார். ராகு பகவான் எப்பவும் போல மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருப்பார். இது இல்லை ராகு மே மாதம் தான் கும்ப வீட்டுக்கு வருகிறார். அதே மாதிரி புத பகவான் அங்கேயே வீட்டில் மீன வீட்டில் தான் இருக்கார். இப்போ நீச்சமாகவும் இருக்கார், இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார். சூரிய பகவான் 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பாருங்க. 15ஆம் தேதிக்கு மீன வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வராரு. அது ஒரு சிறப்பு தான். அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருப்பார். மே மாதம் 15ஆம் தேதி அவர் மிதுன வீட்டுக்கு போவார். அது வரைக்கும் இங்கத்தான் இருப்பார். மார்ச் மாதம் முழுவதும் இங்கத்தான் இருப்பார் குரு பகவான். அடுத்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் வக்கரமாக மிதுன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல கன்னி வீட்டில் இருக்கார். அதனால் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் விசேஷம்னா 2-3 விசேஷம் இருக்குது. அதில் குறிப்பாக மார்ச் 12ஆம் தேதி மகம், மாசி மகம்னு சொல்கிறது. மாசி மகம் என்ன விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் மக நட்சத்திரம் வரும். என்ன விசேஷம்னா இந்த கும்ப மாதத்தை பேர் கும்ப மாதம் கும்ப மாதம்னா மாசி மாதத்தில் கும்பத்தில் சூரியன் விழும்பொழுது மக நட்சத்திரத்தில் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க. நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள், நாமும் கொண்டாடுவோம். இது பொது பலன்கள் தான். ஒரு 20-25% தான் இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிவிக்கணும்னு நல்ல பலன்கள், அதாவது தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும். தசாபுக்தி சுமாராக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா நல்லா இருந்தால் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஆக மொத்த பொது பலன்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவில் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன். இப்போ கும்பராசினியர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பகவான் மூலத்திரிகோணமாக இருப்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். கும்பம் அப்படின்னா கோபுர ராசின்னு சொல்லியிருக்கேன். சொன்னதுக்கு ரொம்ப பேர் வாழ்த்து சொன்னீங்க. கும்ப ராசியில் யார் பிறந்தாலும் ஒரு நாள் அந்த கோபுரம் எப்படி உயரமாக இருக்குமோ, அதில் கலசம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை உயரும். இது நடக்கும். சரி,
இந்த மாதம் என்ன சார் பலன் அப்படின்னா, நீங்கள் படிப்படியாக முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க. 7.5 சனி எல்லாம் உங்ககிட்ட தான். அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தேன். ஜென்மத்தில் சனி இருந்தால் அவர் அந்த வீட்டுக்கு அதிபதி, அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் சனி பகவான். அதனால் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருந்தீங்க. ஆனால் உழைப்பெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. கடன் வாங்கி வட்டி கட்ட முடியல, நகையை அடக வச்சேன், நகையை திருப்ப முடியல, நகையை தொலைச்சிட்டேன், இடம் வாங்கினேன், இடம் வாங்க முடியல, அட்வான்ஸ் நிற்குது, வண்டி வாகனத்துக்கு தேவையில்லாத செலவு, இப்படி நிறைய நடந்துருச்சு. அண்ணன் தம்பி பகை, அக்கா தங்கச்சி பகை, சொந்த பந்தம் பகை. ஆனால் அனுபவத்தை நிறைய கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். உங்கள் ராசிநாதன். சொந்தம்னா யார், உறவுகள்னா யார், ப ப அருமையாக பிரிய வச்சிருப்பார் சனி பகவான். நல்ல வேலை கிடைக்கல, நாலு வருஷமாக 5 வருஷமாக கஷ்டப்படுறேன், போனேன் சார், வேலை பார்த்துட்ருக்கேன், சம்பளம் வரல, வெளிநாட்டுக்கு போனேன் சார், ஏண்டா வந்தோம்னு இருக்குது, குடும்பத்தில் தான் சார் பெரிய இப்படி நிறைய கஷ்டமான சூழ்நிலை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் பொற்காலம் இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பம். பொற்காலம் ஆரம்பம் இந்த மாதத்துலேருந்து. ராசிநாதன் இங்கே வந்துடுவார். அதாவது மார்ச் 21 அதை விட சூப்பர். அப்படி எப்படி இருக்காருன்னா, சூரியன் 7ஆம் வீடு அதிபதி 14ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார். 15ஆம் தேதியிலிருந்து அவங்களுக்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார், அதாவது 3ஆம் வீட்டுக்கு போவார். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும். சனி பகவானும் சூரியனும் ஒன்றா சேரலாம் சேரக்கூடாதுன்றதில் எல்லாமே வந்து ஜாதகத்துக்குள்ளே போயிடும். ஆனால் நீங்களும் உங்கள் மனைவியும் அல்லது நீங்களும் உங்கள் கணவனும் ஒன்றா ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒற்றுமையாக இருக்கீங்க. வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தீங்கன்னா ஒன்றா வந்து சேரலாம். ஆக 2 பேரும் ஒத்துமையாக இந்த மாதத்தில் இருந்து வரும். இல்லை சார், நாங்கள் கல்யாணம் பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ அதுக்கு ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது 2வது திருமணம் வாய்ப்பு இருக்குது. அல்லது யாராவது லவ் பண்ணிட்டு இருந்துக்கிறேன் சார், காதல் திருமணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5னா ஆசை, 5னா விருப்பம், 5னா காதல், 5னா பூர்வீகம், அதிர்ஷ்டம். சொல்வதெல்லாம் வந்து 7 களத்திர கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். களத்திர காரகன் சுக்கிரன், பாக்கியாதிபதி 4க்கும் 9க்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே இருக்குது பாருங்கள், குடும்பஸ்தானத்தில். அப்போ மார்ச் மாதம் நீங்களும் அப்போ அங்கே போயிடுவீங்க, அவங்களும் நகர்வாங்க. ஆனால் இந்த மாதம் காதல் திருமணத்திற்கு நிச்சய அர்த்தம் வந்து நடக்கும், நிச்சயதார்த்தம் நடக்கும். முறை பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த சனி பகவான் இங்கே இருக்க போகும்போது, அதாவது 2.5 வருஷத்தில் உங்கள் லைஃப் செட்டில் ஆகிடும். காதல் திருமணம் ஆகி இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா பார்த்துட்டு வைக்கிற திருமணமாக இருக்கலாம், எது வேணாமல் இருக்கலாம். திருமணம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன் 5 புதன் 2ல். அது மட்டும் இல்லை, குரு இங்கே வந்து அதாவது உங்களுடைய ராசியை பார்த்துருவார். அப்போ திருமணம் சுமூகமாக நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே சார் 10 அப்படின்னா தொழில், 6 அப்படின்னா சர்வீஸ். அதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்க போகிறார். செவ்வாய் வந்துடுவார். செவ்வாய் உங்களுக்கு யார், 10ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து அங்கே வந்து நீச்சமானதாக இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் இந்த ராசியில் இருக்கிறதுனால சூப்பர். இந்த சூரியன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் அரசாங்க தேர்வு எழுதுகிறேன் சார், இன்ஜினியரிங் எழுதிட்டு இருக்கேன், முனிசிபாலிட்டி இதுக்கு எக்ஸாம் எழுதினேன், அந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்க்குலாம் எழுதினேன். உங்களுடைய வெற்றினா இந்த 7ஆம் வீட்டு கிரகம் மட்டுமல்ல, கால புருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்கிறவர் புதன். அவர் அப்படின்ற நகர்ந்து போகிறார். இப்போ எங்கே இருக்கார், அடுத்த மாதம் இங்கே இருப்பார், அப்படியே வந்துட்டே வருவார். அப்போ இந்த இடத்துக்கு வரும் பொழுது, அதாவது ஆடி ஆவணி மாதம் வந்துடும். ஆனால் மிகப்பெரிய யோகம் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த சூரியன் இவர் வந்து 15ஆம் தேதிக்கு இங்கே வருவார். அப்போ உச்சமாயிடுவார். அப்புறம் வைகாசி மாதம் வந்து ஆடி மாதம் இங்கே வந்துடுவார். ஆக இந்த சூரிய பகவான் இருக்கும் பொழுது 9ஆம் இடம் அவருக்கு பாக்கியம் உச்சம். அப்போ ஏழை உச்சம், அரசாங்கம் உச்சம், அப்பா உச்சம், ஆன்மீக உச்சம், அரசியல்வாதி உச்சம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த சூரியன் இங்கே அடுத்த 10ஆம் வீட்டுக்கு வரும்போது திக்பலம் உங்களுக்கு 4, அவருக்கு 10 திக்பலம். அடுத்து இங்கே வந்துட்டாருன்னா ஆடி மாதம் வந்து இங்கே சூரியன் வந்துட்டாருன்னா அவருக்கு 11ஆம் தேதி 5 ஆகக்கூடிய ஆடி மாதத்தில் அரசாங்க தேர்வுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சாச்சுன்னு நினச்சிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உறுதி. அப்படின்னா கும்பராசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா 5, 4, 9 சொந்த முயற்சியில் வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் சார். ஏன்னா
படாத பாடு இன்னும் எவ்வளவு பட்டாலும் எத்தனை பேரை கீழே விழுந்தாலும் எந்திரிக்க யாருன்னா அது கும்பராசியாக தான் இருப்பார். அது சனி பகவானுடைய ராசி சார். அதனால் வந்து கும்பராசின்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுவாங்க, ஆனால் பின்னாடி வாழ்க்கையில் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 30-35 வயதுக்கு மேலே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு, அனுகிரகம் இறை அருளால் கிடைக்கும். சரி, இப்போ சுக்கிரன் உச்சம், நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல தோழிகள் கிடைப்பாங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு, அங்கே வந்து இருக்கிற வேற மொழி பேசுகிறவங்களால, வேற பாஷை பேசுகிறவங்களால வருமானம் வரும். புதன்னா கம்யூனிகேஷன், அப்போ புதன் வாக்கில் இருக்குது. புதன்னா கையெழுத்து, புதன்னா உங்களுக்கு வந்து மைக்கு காது, அது அப்போ காது வலி கழுத்து வலி பிரச்சனையெல்லாம் வரும், மருத்துவர்கிட்ட போக வேண்டியிருக்கும். ஆனால் சொந்த முயற்சியில் புதன் கம்யூனிகேஷனு அப்போ 5 கூடிய வராரு. அப்போ பூர்வீகத்திலேயே எழுத்துத்துறையிலேயோ பத்திரிகை துறையிலேயோ டிவி சேனல்லையோ யூடியூப்லேயோ தொடர்பு இருந்தால் உங்களுக்கு வெற்றி. என்ன, சூரியன் 2ல், சூரியன் ராசியில் அடுத்து உச்சமாக போகிறார். அப்போ சூரியன்னா வெளிச்ச கிரகம், வாக்குஸ்தானத்தில் இருக்குது. அப்போ உங்கள் பேச்சு வெளிச்சமாகும், வெளிச்சத்தில் நீங்கள் பேசுவீங்க. சூரியனால் அப்போனால யோகம் அடைவீங்க. அப்போ சொல்லிகிட்டே போகலாம். 4ல் இருக்கிற குரு என்னைக்கு வராரோ அங்கே அன்னியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கை செட்டில்டு. அப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு 10th +2 படிக்கிற பிள்ளைங்கள், கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட்டு. மே மாதம் ஏப்ரல் மாதம் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து தேர்வு ரிசல்ட் எதிர்பார்க்கணும், நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல இது பர்சன்டேஜ். கும்பராசி வந்து ரேங்க் சூப்பர் ரேங்க் சார். அத்தனை பேரும் 80% மேலே மார்க் எடுப்பீங்க எந்த தேர்வாக இருந்தாலும். அதே மாதிரி அரசாங்கத்தை சொல்லிட்டேன் சார். அப்பாவுக்கும் யோகம், சூரியனுக்கு 9க்குடைய இந்த இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போவுமே மே மாதத்துல இருந்து அப்பாவுக்கு யோகம், இடமாற்றம், ப்ரமோஷன்ஸ், சொத்து வாங்குறது வாய்ப்பு, இருக்கிற வண்டி வாகனம் வாங்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த சூரியன் இந்த செவ்வாய் இங்கே இருக்கிறது வந்து இருக்கும் பொழுது அங்கே அதுக்குள்ள புதிய தொழிலோ புதிய வேலை வாய்ப்பு உண்டு. அல்லது நிறைய இந்த பிரான்சைஸ்ன்னு சொல்லக்கூடிய 7.5 சனி 5 வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் இங்கே இருப்பார். இங்கே இருந்து போகிறதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை சேருது. நம்பிக்கையோட சிவன் வழிபாடு பண்ணுங்க, நம்பிக்கையோட முருகன் வழிபாடு பண்ணுங்க. டெய்லி காலையில் தூங்கி எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. டெய்லி வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதம் மட்டுமல்ல, இனி வரும் மாதங்களும் உங்களுக்கு வெற்றியே. இதை நான் சொல்லலை, நான் வந்து உங்களுடைய கிரகநிலைகள் சொல்லுது. கும்பராசிக்காரர் 14ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம், கொடுக்கல் வாங்கல கவனம், வண்டி வாகனங்களில் கவனம். என்ன ஏற்கனவே வண்டிக்கு செலவு பண்ணிட்டு இருந்தீங்க, வட்டியை தொலைச்சிருக்கீங்க, தங்க நகையை தொலைச்சிருப்பீங்க, வாட்சை தொலைச்சிருப்பீங்க, பொருளாதாரத்தில் வட்டி கட்ட, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வேண்டாம். நன்றி, வணக்கம்.